வணக்கம். ராம்நாத் கிச்சனில் இன்றைக்கி காரசாரமான ஒரு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வத்தல் குழம்பு. காரம் நல்லா சாப்பிட்றவங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நார்மல் ஸ்டைலில் தான் இன்றைக்கி நான் செஞ்சுருக்கேன். ஒரு கடாய் காய் வச்சுட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிட்டு முதல்ல சுண்ட வத்தல் இருக்குல்ல, அது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். வத்தல் என்ன வத்தல் வேணாலும் சேர்த்துக்கலாம். கொத்தவரங்காய், கத்திரி வத்தல், வெண்டைக்காய் வத்தல் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். ரெண்டாவதாக மிதுக்கு வத்தல். சும்மா ஜஸ்ட்டு ஒரு கைப்பிடி அளவு இருந்தால் கூட போதும். அதையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து வீட்டில் வச்சுருப்போம்ல மிளகாய் வத்தல், அது ஊறப்பட்ட மிளகா சொல்லுவோம்ல, அதுவும் கூடவே 2-3 மாங்காய் வத்தல் அதுவும் சேர்த்துட்டு பொரித்து நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். அதே கடாயில் கடுகுளுந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கடுத்து கண்டிப்பாக வெந்தயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு ஒரு வதக்கிக்கலாம். எண்ணெயிலேயே அது வதங்கட்டும். இப்போ நான் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். வீட்டில் அரைச்ச மிளகா பொடி இருக்குல்ல, புளிக்குழம்புக்கு மீன் குழம்புக்கெலாம் அரைச்சி வச்சுருப்போம்ல, அந்த பொடி, கொஞ்சமாக மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துட்டு இந்த வெங்காயம் கூட நல்லா கோட் ஆகணும். அந்த எண்ணெயில் அந்த மசாலா வதங்கிருச்சு அப்படின்னா கொஞ்சம் உரப்புத்தன்மை இருக்காது. இப்போ நல்லா இந்த மாதிரி கோட் ஆகி வரணும். அதுக்கப்புறமா புளி, இந்த வெங்காயத்துக்கு எந்த அளவு தேவையோ புளி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன லெமன் அளவுக்கு நான் எடுத்து கரைச்சி அதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கரண்டி வச்சு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு கொதி வரட்டும் பார்ப்போம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நாம் வறுத்து வச்சுருந்த இந்த வத்தல் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாம். அந்த வத்தலில் அது ஃபுல்லாக இறங்கணும், அந்த சாறு ஃபுல்லாக இறங்கணும். உப்பு போடும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லெண்ணெய் மேலாப்பில் கொஞ்சம் ஊற்றணும். இது ஜீனியோ வெல்லமோ ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தோம்னா குழம்பு எரிக்காமல் இருக்கும். வயிறு காரம் கொஞ்சம் தாங்கும். அதுக்காக தான் அந்த நல்லெண்ணெய் ஊற்றுறது, கொஞ்சமாக ஜீனி சேர்த்துக்கிறது. இப்போ நல்லா ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இறக்கிக்கலாம். குழம்பு நல்லா மணக்க வெங்காயம், வெள்ளைப்பூடு, வத்தல்லாம் சேர்த்து அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்கிக்கிறேன். முடிஞ்சது அப்படின்னா திரும்பவும் சந்திக்கலாம். தேங்க்யூ.